வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். சென்னையில் நாம் தனியாக செல்லக்கூடாத அமானுஷ்யம் நிறைந்த ஸ்பாட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சென்னை எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் நகரமாக இருந்தாலும் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இங்கு ஏராளமாக இருக்கின்றன. அதனாலேயே சென்னைக்கு எப்பொழுதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாகவே இருக்கும். ஆனால் பலருக்கு தெரியாத சில அமானுஷ்யமான இடங்களும் சென்னையில் அதிகமாக இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் கூட அந்த இடங்களுக்கு தனியாக செல்ல மக்கள் பயந்து நடுங்குவார்கள். சாகசத்தை விரும்புவோர்கள் இந்த இடங்களை சென்று பார்த்து த்ரில்லிங்கான அனுபவத்தை பெறுகின்றார்கள். முதலாவது உடைந்த பாலம். 1967 அறிஞர் அண்ணாதுரையின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை பல வருடங்களாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் கடந்த 1977 ஆண்டு நடந்த கடல் கொந்தளிப்பால் அந்த பாலம் இடிந்து விழுந்தது. அதன் பிறகு அந்த இடத்தில் மர்மங்கள் சூழ்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் ஆவிகளின் நடமாட்டம் இருப்பதாகவும் இரவில் அதிகளவு சத்தம் கேட்பதாகவும் அங்கு வசிக்கும் மக்கள் கூறுகின்றனர். அதனாலேயே இந்த பகுதியில் இரவு நேரத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள். இரண்டாவதாக டிமாண்டி காலனி. இந்த இடம் மிகவும் பிரபலமடைய திரைப்படம் ஒரு முக்கிய காரணமாகும். அருள்நிதி நடிப்பில் டிமாண்டி காலனி 1, டிமாண்டி காலனி 2 என்கிற 2 திரைப்படங்கள் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. இந்த திரைப்படங்கள் மூலமாகத்தான் டிமாண்டி காலனி மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியது. சென்னையில் மக்கள் வசிக்கும் அபிராமிபுரம் நகருக்கு அருகில்தான் இந்த டிமாண்டி காலனி அமைந்திருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு டிமாண்டி என்பவர் இங்கு தன் மனநலம் சரியில்லாத மனைவியுடன் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவருடைய குழந்தை மர்மமாக இறந்துவிட்டதாகவும் அதன் பிறகு அந்த இடத்தில் பல மர்மங்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது வரை மக்கள் அந்த காலனி பக்கமே போவதில்லை. மூன்றாவதாக கரிகாட்டுக்குப்பம். கடந்த 2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை ஒரு மீனவ கிராமத்தையே முற்றிலும் அழித்துவிட்டது. அந்த சம்பவத்தால் பலர் உயிரிழந்தார்கள். மக்கள் வீடுகளை இழந்தார்கள். அதில் ஒரு பகுதிதான் இந்த கரிகாட்டு குப்பம். இந்த சம்பவத்திற்கு பிறகு இறந்து போனவர்கள் ஆவியாக அந்த இடத்தை சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனால்தான் மக்கள் அந்த இடத்தை தற்போது திகிலுடன் பார்த்து வருகிறார்கள். நான்காவதாக ப்ளூ கிராஸ் ரோடு. ப்ளூ கிராஸ் சாலையும் சென்னையில் பேய் நடமாட்டம் இருப்பதாக நம்பப்படும் மற்றொரு இடமாகும். இந்த இடத்தில் பல தற்கொலைகள் நடந்ததாகவும் இதனால்தான் இந்த இடத்தில் ஆவி நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் அதிகமான மரங்கள் அடர்ந்த நிலையில் காணப்படுவதால் பார்ப்பதற்கே அமானுஷ்யமாக இருக்கும். இரவு நேரங்களில் சாலையின் குறுக்கே மனிதர்களை போன்ற வெள்ளை உருவங்கள் நடமாடுவதாக சிலர் தெரிவிக்கிறார்கள். சிலர் இரவு நேரத்தில் இந்த சாலையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து வருகிறார்கள். அதற்கு காரணம் இந்த இடத்தில் நடக்கும் சில மர்ம விஷயங்கள் தான். அவ்வளவுதான் மக்களே, இந்த காணொளியில் நாம் பார்த்த சென்னையின் மர்மமான 4 இடங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.